என் பெயர் லதா. நான் வீட்டிற்கு ஒரே மகள். அப்பா இல்லை, அம்மா மட்டுமே. அப்பா சிறுவயது இருக்கும் பொழுதே இறந்து விட்டார். அதன் பிறகு அம்மா என்னை கிடைத்த வேலைகளெல்லாம் செய்து நன்கு படிக்க வைத்தார். படித்து முடித்த பிறகு அவருக்கு என்னை கல்யாணம் செய்து வைக்க வேண்டும் என்று ஆசை வந்தது. அவர் எனக்கு 18 வயது தொடங்கும் பொழுதே மாப்பிள்ளை தேட ஆரம்பித்தார். பெண்ணை நல்ல இடத்தில் கல்யாணம் செய்து வைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்ததால் அது தள்ளிப்போய் கொண்டே இருந்தது. தற்போது எனக்கு 22 வயது ஆகிவிட்டது. 4 ஆண்டுகள் தேடியும் நல்ல மாப்பிள்ளை கிடைக்கவே இல்லை. ஒரு நாள் என் அம்மாவின் தோழி அவரது பெண்ணிற்கு திருமணம் என்று அழைப்பிதழ் கொடுக்க வந்திருந்தார். ஒருபுறம் அவருக்கு சந்தோஷம் இருந்தாலும் மறுபுறம் எனது மகளுக்கும் இதே போல திருமணம் செய்து வைக்க முடியவில்லையே என்ற ஆதங்கம் அவருக்குள் இருந்தது. எனது அம்மாவும் அவரது தோழி சென்ற பிறகு என்னிடம் சொல்லி மன வருத்தப்பட்டார். நானும் அவருக்கு ஆறுதல் கூறினேன். பிறகு திருமணத்திற்கு நாங்கள் இருவரும் செல்லலாம் என முடிவெடுத்தோம். நானும் அம்மாவும் அதிகமாக எங்கும் வெளியே சென்றதும் இல்லை. திருமணம் நடைபெறும் நாளும் வந்தது. நானும் என்னிடம் உள்ள உடைகளில் மிக நேர்த்தியானதை தேர்வு செய்து அணிந்து கொண்டு சென்றேன். பார்த்தவர்கள் எல்லோருமே இந்த உடையில் நீ தேவதை போல உள்ளாய் என பாராட்டினார்கள். நானும் மனதில் சந்தோஷமாக உணர்ந்தேன். திருமணத்தில் தோழிகளுடன் நின்று பேசிக் கொண்டிருந்த பொழுது சற்றும் எதிர்பார்க்காத வண்ணம் ஒரு இளைஞன் என் அருகில் வந்து நின்றான். அவன் தன்னை விக்னேஷ் என்று அறிமுகம் செய்தும் கொண்டான். அவர் நீங்கள் மிகவும் அழகாக உள்ளதாகவும் என்னை புகழ நானும் வெட்கத்தில் தலை குனிந்தேன். திருமணமும் சிறப்பாக நடைபெற்றது. 2 நாட்கள் கழித்து அம்மாவின் தோழியும் விக்னேஷும் அவரது அம்மா மூவருமே எனது வீட்டிற்கு என்னை பெண் கேட்டு வந்தனர். இதை நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அம்மாவின் தோழி அவர்களை அறிமுகம் செய்து வைத்தார். இவர்கள் எனது உறவினர்கள். உனது பெண்ணை பிடித்துள்ளதாகவும் சொன்னார்கள். உனக்கு விருப்பம் இருந்தால் விக்னேஷுக்கு தாராளமாக உன்னுடைய பெண்ணை திருமணம் செய்து வைக்கலாம். விக்னேஷ் எனக்கு தெரிந்தவன்தான். நான் சிறு வயது முதலேயே அவனை நான் பார்த்து வருகிறேன். எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. மிகவும் நல்லவன். இவனை திருமணம் செய்தால் தமது பெண்ணின் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என சிபாரிசு செய்து கொண்டிருந்தார். அம்மாவிற்கும் இந்த சம்மதம் சரி எனப்பட்டது. ஏனென்றால் தனது தோழியின் மேல் அவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தார். அம்மாவும் என்னை பார்க்க நானும் தலையசைக்க திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தேன். அடுத்த 1 மாதத்திலேயே திருமணமும் சிறப்பாக நடைபெற்றது. மாப்பிள்ளை வீட்டாரும் வரதட்சணை பற்றி எதுவும் பேசவில்லை. உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதையே செய்யுங்கள் என்று கூறிவிட்டனர். எனது அம்மாவிற்கு இந்த திருமணத்தில் எந்த சுமையும் ஏற்படவும் இல்லை. இதனால் எனக்கும் மாப்பிள்ளை வீட்டார் மேல் சற்று மரியாதை கூடியது. அவர்கள் வீட்டில் மாமியார், எனது கணவர் மற்றும் எனது கணவரின் தம்பி மட்டுமே உள்ளனர். எனது அம்மாவின் தோழி சொன்னது போல மாப்பிள்ளை மட்டுமல்ல, அவர்கள் வீட்டில் உள்ள அனைவருமே மிகவும் நல்லவர்களாக இருந்தனர். என் மேல் அதிகமான பாசத்துடன் நடந்தும் கொண்டனர். அதிலும் எனது மாமியார் என்னை அவரது பெண்ணாகவே பார்க்கவும் தொடங்கினார். என்னையும் எந்த விஷயத்திலும் அவர் கட்டுப்படுத்த நினைக்கவும் இல்லை. எனது கணவரும் என் மேல் உயிராக இருந்தார். என்னை எப்பொழுதும் சந்தோஷமாக வைத்தும் கொண்டார். என்னுடைய கணவரின் சகோதரரும் என் மேல் மரியாதையாகவும் பாசமாகவும் நடந்து கொண்டார். எனது கணவர் நான் அம்மா வீட்டிற்கு செல்ல வேண்டுமென்றால் அவரும் என்னோடு வந்து சிறிது நேரம் இருந்துவிட்டு கையோடு அழைத்து வந்து விடுவார். கல்யாணமானதிலிருந்து இதுவரை எனது அம்மா வீட்டில் நான் தங்கியதே இல்லை. காரணம் கேட்டால் உன்னை விட்டு என்னால் ஒரு நிமிடம் கூட பிரிந்திருக்க முடியாது என்பார். எனக்கும் அப்படிதான் இருந்தது. எங்களுக்கு திருமணமாகி 3 வருடங்கள் ஆகிவிட்டன. ஆனால் அந்த 3 வருடமும் எப்படி சென்றது என்றே தெரியவில்லை. அந்த அளவிற்கு நாங்கள் மிகவும் சந்தோஷமாக இருந்தோம். மேலும் சந்தோஷமடையும் வகையில் நான் கர்ப்பமாகவும் இருந்தேன். இதை கணவர் வீட்டாரிடம் தெரிவிக்க அவர்களும் மிகுந்த சந்தோஷம் அடைந்து ஊருக்கே விருந்து வைத்தனர். இதுபோல புகுந்த வீட்டை தந்ததற்கு கடவுளிடம் தினம் தினம் நன்றி சொல்லியும் வந்தேன். நான் இப்பொழுது 3 மாதமாக இருந்தேன். ஒரு நாள் என் அம்மாவின் பக்கத்து வீட்டுக்காரர் தொலைபேசியில் என்னை தொடர்பு கொண்டார். உனது அம்மாவிற்கு மிகவும் காய்ச்சலாக உள்ளது, கவனிப்பதற்கு ஆளின்றி மிகவும் சிரமப்படுகிறார் என கூறினார். நானும் பதட்டமடைந்து கணவரிடம் சொல்ல உடனடியாக என்னை அம்மா வீட்டிற்கு அழைத்து சென்றார். அம்மாவும் நான் பார்த்து கொள்கிறேன், நீங்கள் உனது வீட்டிற்கு செல்லுங்கள் என்று கூற, நானும் அதெல்லாம் வேண்டாம் அம்மா, நான் மட்டும் உன்னுடன் இரவு இருந்து உன்னை கவனித்துக் கொள்கிறேன் என்று எனது கணவர் அவர் வீட்டிற்கு சென்று விடுவார் என கூற, கணவரும் மனமில்லாமல் சம்மதித்தார். ஆனால் அப்பொழுது எனக்கு தெரியாது அந்த இரவுதான் எனது வாழ்க்கையை புரட்டி போடப் போகிறது என்று. கணவரை அனுப்பிவிட்டு நானும் எனது அம்மாவிற்கு தேவையான உணவுகளை செய்து உண்டுவிட்டு அவருக்கு தேவையான மருந்துகளையும் எடுத்து கொடுத்துவிட்டு உறங்க விட்டேன். நானும் அவர் அருகிலேயே உறங்கியும் விட்டேன். நள்ளிரவு எனக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது. நானும் யாராக இருக்கும் என தொலைபேசியை எடுத்து காதில் வைத்தேன். அதில் எனது கணவரின் சகோதரர் அழுது கொண்டே அண்ணன் நம்மளை விட்டு சென்று விட்டார் என கூறினார். அவர் கூறியதை கேட்டதும் வானம் இடிந்து தலையில் விழுந்தது போல தோன்றியது. நானும் அழுது கொண்டே கோபமாக விளையாடியீர்கள் என கத்தினேன். அவரோ இல்லை அண்ணி, உண்மையாக தான் என்று சொல்லிவிட்டு தொலைபேசியை வைத்து விட்டார்.
நானும் கடவுளை வேண்டிக் கொண்டேன். இது உண்மையாக இருக்கக்கூடாது. கணவர் எனது பிரிவை தாங்காமல் என்னை காண்பதற்காக தனது சகோதரரை இப்படி பேச சொல்வதாக இருக்க வேண்டும் என நினைத்து கொண்டே எனது கணவனின் வீட்டை நோக்கி ஓடினேன். நான் ஓடுவதை பார்த்த எனது அம்மாவும் என் பின்னாலேயே ஓடி வந்தார். கணவரின் வீட்டில் சென்று பார்த்தபொழுது அனைவரும் கூட்டமாக நின்றனர். அப்பொழுதே எனது இதயம் நின்றுவிட்டது. நானும் அழுது கொண்டே உள்ளே சென்று பார்க்க ஹாலில் எனது கணவர் உறங்குவதைப் போல படுத்திருந்தார். அனைவரும் அவரை சுற்றி அழுது கொண்டிருந்தனர். எனது ஆசை கணவர் படுத்திருக்க அவருடைய நெஞ்சை பிடித்து கொண்டு கதறி அழுதேன். எவ்வளவு நேரம் கதறி அழுதேன் என்று எனக்கே தெரியவில்லை. அப்படியே மயக்கமடைந்து விட்டேன். நான் கண் விழித்து பார்க்கும் பொழுது எனது கணவரின் காரியங்கள் அனைத்துமே முடிந்திருந்தன. மாமியாரிடம் கேட்க, நீ 2 நாட்களாக மயக்கத்தில் இருந்தாய் என கூறினார். 1 வாரமாக எந்த உணவும் உண்ணாமல் நாங்கள் இருந்த அறையை விட்டு அறையவே வெறித்து பார்த்து கொண்டிருந்தேன். எனது நிலைமை அறிந்து அனைவரும் எனக்கு ஆறுதல் கூறினர். எனக்கு கடவுளின் மேல் கோபமாக வந்தது. அவர் எனது கணவரின் உயிரை மட்டுமல்ல, வயிற்றிலிருந்த என்னுடைய கருவையும் சேர்த்து எடுத்துக்கொண்டார். நான் அதிலிருந்து மீண்டு வர 1 மாதம் காலம் ஆனது. பின்பு நான் மாமியாரிடம் என்ன நடந்தது என விசாரித்தேன். அவரும் எனது கணவரின் அறையிலிருந்து சத்தம் வந்ததாகவும், எனது கணவரின் சகோதரரான சுரேஷ் என்று பார்த்தபொழுது எனது கணவர் நெஞ்சில் கை வைத்தபடி கீழே சரிந்து விழுந்தார் என்றும், அதை பார்த்து அவர் சத்தமிட நாங்கள் சென்று பார்த்தபொழுது அவர் மயங்கி கிடந்தான். பின்பு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற பொழுது அவர் வரும் வழியிலேயே இறந்து விட்டதாக தெரிவித்தனர் என கூறினார். அவரின் இறப்பிலிருந்து மீண்டு வர எனக்கு 3 மாத காலங்கள் ஆகின. ஆனாலும் என்னால் முழுமையாக மீண்டு வர முடியவில்லை. எங்கு பார்த்தாலும் அவரின் நினைவாகவே இருந்தது. ஒரு கட்டத்தில் பொறுத்து கொள்ள முடியாமல் எனது மாமியாரிடம் நான் எனது அம்மா வீட்டிற்கு சென்று வருகிறேன் என கூற அவரோ மறுத்துவிட்டார். எனது மகன் விக்னேஷின் நினைவாக இருப்பது நீ மட்டுமே. நீயும் சென்று விட்டால் நாங்கள் வெறுமையாக உணர்வோம். தயவு செய்து எங்களுடனே இரு எனவும் கூறினார். பிறகு எனது அம்மாவின் உடல் நிலையை காரணம் காட்டி சிறிது காலம் சென்று வருகிறேன் என அனுமதி பெற்று எனது அம்மா வீட்டிற்கு வந்தேன். இங்கு வந்த சில மாதங்கள் ஆயின. எனது மாமியாரும் அடிக்கடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னை வீட்டிற்கு வருமாறு அழைப்பார். இப்பொழுது எனது கணவர் இறந்து ஓராண்டுகள் முழுமையடைந்து விட்டன. ஒரு நாள் எனது மாமியார் எங்களது வீட்டிற்கு வந்தார். எனது அம்மாவை அழைத்து தனியாக ஏதோ பேசி கொண்டும் இருந்தார். பின்பு அவரும் நலம் விசாரித்துவிட்டு சென்று விட்டார். என்னை அழைத்த எனது அம்மா, உனது மாமியார் அவரது 2வது மகனுக்கு உன்னை திருமணம் செய்து வைக்க ஆசைப்படுகிறார். எனக்கும் அது சரிப்படுகிறது. நீ என்ன சொல்கிறாய் என என்னிடம் கேட்க நான் அதிர்ந்து நின்றேன். நானும் கோபமாக, உனக்கு ஏதும் புத்தி போயிருப்பிச்சா? பேதிலிட்டு விட்டதா? நான் அந்த வீட்டிற்கு சென்று வாளாவெட்டியாக திரும்பி வந்து விட்டேன். மீண்டும் அதே வீட்டிற்கு மணமகளாக செல்ல சொல்கிறாய். உனக்கு மனசாட்சியே இல்லையா என கத்த ஆரம்பித்தேன். எனது கோபத்தை பார்த்த என்னுடைய அம்மா அமைதியாகிவிட்டார். ஆனாலும் அவர் என்னிடம் தொடர்ந்து திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தி கொண்டே இருந்தார். மாமியாரும் அடிக்கடி எனது வீட்டிற்கு வந்து இதை பற்றியே பேசவும் ஆரம்பித்தார். அவர் எனது மகனின் விதி முடிந்துவிட்டது. ஆனால் இனிமேல் உனக்கு ஒரு வாழ்க்கையும் உள்ளது. நீ வேறொரு வீட்டிற்கு சென்றால் எப்படி இருப்பாய் என எனக்கு தெரியாது. நீ எனது பெண் போல நமது வீட்டிற்கு வந்தால் நான் உன்னை நல்லபடியாக பார்த்து கொள்வேன். தயவு செய்து சம்மதித்து விடு என்பார். எனது அம்மாவும் நான் உயிரோடு இருக்கும் முன்னரே உனது சந்தோஷமான வாழ்க்கையை நான் மீண்டும் பார்க்க ஆசைப்படுகிறேன். அவர் சொல்வதை கேள் என்றார். எனது கணவரின் தம்பியிடம் பேசும்பொழுது அவரும், அண்ணி, உங்கள் மேல் எனக்கு மரியாதை அதிகமாக உள்ளது. அம்மா ஆசைப்படுகிறார். அவரின் ஆசைக்கு நான் தடங்கலாக நிற்க விரும்பவில்லை. ஆனால் இதில் உங்களுடைய சம்மதம் தான் முக்கியம் என்றார். ஒரு கட்டத்தில் நானும் யோசித்து சரி என்று சம்மதித்து விட்டேன். இதில் அனைவருக்கும் மிகுந்த சந்தோஷம். அடுத்த வாரத்திலேயே ஒரு நல்ல நாளாக பார்த்து திருமணம் செய்து வைத்தனர். அதே வீட்டிற்கு மீண்டும் மருமகளாக சென்றேன். முன்பு விக்னேஷ் எனது கணவராக இருந்தார். இப்போது அவரது தம்பியான சுரேஷ். இந்த திருமணம் சுரேஷின் முழு சம்மதத்துடன் நடந்ததா என எனக்கு கேள்வி இருந்தது. நானும் மாமியாரின் வற்புறுத்தலின் பேரில் திருமணம் செய்து கொண்டார் என நினைத்தேன். முதலிரவில் நான் அமர்ந்திருக்க எனது அருகே சுரேஷ் வந்து அமர்ந்தார். அவரிடம், உங்களின் அண்ணனின் நினைவு என்னை விட்டு இன்னும் முழுமையாக மறையவில்லை. அனைவரின் வற்புறுத்தலின் பேரில் மட்டுமே இந்த திருமணத்துக்கு நான் சம்மதித்தேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் வேண்டும் என்பதைப் போல அவரிடம் கூறினேன். பிறகு பார்த்து கொள்ளலாம் என்றேன். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சுரேஷ் பின்பு எனது கையை பிடித்தார். எனக்கு இது ஆச்சரியமாக இருந்தது. ஏனெனில் அவருக்கு சம்மதம் இல்லாமல் தான் இந்த திருமணம் நடைபெற்று இருக்கும் என நினைத்தேன். பின்பு ஏதோ யோசித்தவரே எனது கைகளை விட்டுவிட்டு, நீங்கள் சொன்னபடியே பிறகு பார்த்து கொள்ளலாம், நான் கீழே படுத்துக் கொள்கிறேன் என சொல்லிவிட்டு வேறு இடத்திற்கு உறங்கச் சென்றார். காலை எனது மாமியார் மிகவும் ஆர்வமாக இருந்தார். என்னிடம் என்ன ஆனது என்று விசாரிக்க நான் அமைதியாக நின்றேன். என் மாமியாரும் அதை புரிந்து கொண்டார். மாமியாரும் முன்பை விட இப்பொழுது என்னை நன்றாக கவனித்தும் கொண்டார். முன்பு விக்னேஷிற்கு மனைவியாக இருந்த பொழுது சுரேஷ் என்னிடம் சகஜமாக பேசுவார். அன்றாடம் நடக்கும் நிகழ்வுகளெல்லாம் என்னிடம் பகிர்ந்தும் கொள்வார். ஆனால் இப்பொழுது அது தலைகீழானது. என்னிடம் அதிகமாக பேசுவதில்லை. ஏதாவது வேலை சொல்ல வேண்டுமென்றால் மட்டுமே என்னிடம் பேசுவார்.
எங்களுக்குள் திருமணம் நடந்திருந்தாலும் இடைவெளி மிக அதிகமாகிவிட்டது. இப்பொழுது எல்லாம் என்னிடம் பேசுவதையே அவர் நிறுத்திவிட்டார். நானும் இது பற்றி மாமியாரிடம் கூற, மாமியாரும் அவனுக்கு இதில் விருப்பமில்லை, நான் தான் கட்டாயப்படுத்தி அவனை திருமணம் செய்து வைத்தேன், காலம் செல்ல செல்ல இது சரியாகிவிடும், நீ ஒன்றும் கவலைப்படாதே என்று கூறுவார். மாமியார் ஒரு நாள் இரவு உறங்குவதற்கு அறைக்கு செல்வதற்கு முன் என்னிடம் பாலை கொடுத்து, இதை சுரேஷிற்கு குடிக்க கொடு, எல்லாம் சரியாகிவிடும் என அனுப்பி வைத்தார். நானும் மாமியார் சொன்னது போல அவரிடம் கொடுக்க, அவரோ பாலை வாங்கி கீழே ஊற்றிவிட்டார். இது பற்றி மாமியாரிடம் கூற, அவரும் விடாமல் தினமும் பாலை கொடுத்து அனுப்பி வைத்தார். சுரேஷும் பாலை குடிக்காமல் தினம் தினம் கீழே ஊற்றியும் வந்தார். மாமியாரும் ஒரு நாள் சுரேஷிடம் ஏன் பாலை குடிக்கவில்லை என்று கேட்க, அவரோ அண்ணன் தனது கனவில் வந்து பாலை குடிக்க வேண்டாம் என்று சொன்னதாக கூறிவிட்டு சென்றார். அதன் பிறகு சுரேஷின் நடவடிக்கைகளிலும் பெரிதும் மாற்றங்கள் தென்பட்டன. இரவில் தூங்காமல் எதையோ வெறித்து பார்த்து கொண்டே இருப்பார். நானும் என்ன ஏது என்று விசாரிக்க, அவரும் ஒன்றுமில்லை என்று கூறிவிட்டு அறையை விட்டு வெளியே சென்று விடுவார். எப்பொழுதும் வருவார், எப்பொழுது போவார் என எனக்கே தெரியவில்லை. அது பற்றி மாமியாரிடம் கூறினேன். அவரும் அதை பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. ஆனால் தினமும் பால் கொடுப்பதை மற்றும் வழக்கமாக கொண்டிருந்தார். ஒரு நாள் இரவு அறைக்கு பாலுடன் செல்லும் பொழுது சுரேஷ் அங்கு இல்லை. பிறகு நான் அந்த பாலை என்னதான் இருக்கிறது என்பதற்காக அதை நான் குடித்து விட்டேன். குடித்த சில நிமிடங்களிலேயே நன்றாக உறக்கம் வந்தது. அப்படியே உறங்கியும் போனேன். கனவில் என்னுடைய முதல் கணவர் வந்தார். விக்னேஷ் வந்தார். மிகவும் பதட்டமாக காணப்பட்ட அவர், உனக்கு உயிரின் மேல் ஆசை இருந்தால் இந்த வீட்டை விட்டு சென்று விடு என கத்தினார். தானும் பயந்து போய் எழுந்து பார்த்தேன். அங்கு யாரும் இல்லை. ஆனால் அது கனவில் வந்தது போல எனக்கு தோன்றவில்லை. அச்சு அசலாக நேரில் சொல்வது போலவே தோன்றியது. நானும் பயந்து போய் அறையை விட்டு பதட்டத்துடன் வெளியே ஓடி வந்தேன். இதை பார்த்த எனது மாமியாரும் பதட்டமாக என்னவென்று விசாரிக்க ஆரம்பித்தார். நானும் விக்னேஷ் எனது கனவில் வந்தார் என்றேன். அவரின் முகம் மாறியது. பிறகு என்னை ஆசுவாசப்படுத்தி அமர வைத்து என்ன சொன்னான் என்று மெதுவாக கேட்டார். நானும் அவர் என்னை இந்த வீட்டை விட்டு செல் என்கிறார் என சொல்ல அவர் உட்கார்ந்து அழ ஆரம்பித்து விட்டார். வெகு நேரமாக அழுது கொண்டிருந்த எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இத்தனை நாள் அவரின் மகனை நினைத்து என்றுமே இப்படி அவர் அழுததில்லை. அவர் சற்று நிதானத்திற்கு வந்த பிறகு அவரிடம் விசாரித்தேன். முதலில் அவர் ஒன்றுமில்லை என்று கூற, நான் விடாமல் தொடர்ந்து கேட்டேன். அவர் கடைசியாக பேச ஆரம்பித்தார். முதலில் உன்னை சுரேஷிற்கு தான் மிகவும் பிடித்து போனது. அவன் என்னிடம் கூறுவதற்கு முன்பே எனக்கு உன்னை பிடித்து போய் எனது முதல் மகனுக்கு உன்னை பேசி முடித்தேன். சுரேஷும் என்னிடம் வந்து அந்த பெண்ணை தான் எனக்கு பிடித்திருந்தது. ஆனால் நீங்கள் அண்ணனுக்கு பேசி முடித்து விட்டீர்கள். எதுவாக இருந்தாலும் முதலில் அண்ணனுக்கு தான் நீங்கள் முன்னுரிமை தருகிறீர்கள். என்னிடம் எதுவுமே நீங்கள் கேட்பதில்லை என கோபித்து கொண்டான். நானும் அவனை சமாதானம் செய்து, அப்படி ஒன்றுமில்லை, உனக்கு வேறு ஒரு நல்ல பெண்ணாக பார்த்து திருமணம் செய்து வைக்கிறேன் என்று கூறிவிட்டு உங்களது திருமணத்தை முடித்து வைத்தேன். ஆனால் சுரேஷிற்கோ உண்மையில் இருந்த மோகம் தீரவில்லை. திருமணம் முடிந்தும் கூட உன்னை ஒரு மாதிரியாகவே பார்ப்பதை நான் பலமுறை கண்டேன். அவனை அழைத்து, அது உன் அண்ணனின் மனைவி, அப்படி தவறாக பார்ப்பது தவறானது என பலமுறை எச்சரித்தேன். ஒரு நாள் நீ உனது அம்மா வீட்டில் இருந்த பொழுது உனது கணவரிடம் உன்னை பற்றி சுரேஷ் சொல்ல இருவருக்கும் வாக்குவாதமானது. கோபத்தில் எதிரே நிற்பது தனது அண்ணன் என்பதையே மறந்து அவனது குரவலையை நெருக்க ஆரம்பித்தான். தானும் பதட்டமடைந்து எவ்வளவோ தடுக்க முயன்றேன். ஆனால் அதற்குள் விக்கி மயங்கி விழுந்தான். பின்பு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல அவர்களும் இறந்துவிட்டனர் என கூறிவிட்டனர். அண்ணன் இறந்ததை அறிந்து எனது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான் சுரேஷ். நான் கோபத்தில் எதையோ செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள், யாரிடமும் எதுவும் சொல்ல விடாதீர்கள் என்றும் கெஞ்சினான். நானும் என்ன செய்வது, வெளியே சொன்னாலும் எப்படியும் இறந்து போன மகன் வரப்போவதில்லை, அப்படியே சொன்னாலும் இருக்கும் ஒரு மகனும் ஆயுள் முழுவதும் ஜெயிலில் இருக்க வேண்டிய வரும். வயதான காலத்தில் நான் எங்கே போவது என யோசித்து அப்படியே விட்டுவிட்டேன். எனது மகனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போனதாகவும் அனைவரிடமும் சொன்னேன். பிறகு பெரிய மகனுக்குத்தான் உன்னுடன் வாழ்வதற்கு கொடுத்து வைக்கவில்லை, இரண்டாவது மகன் விரும்பியது போலவே உன்னை திருமணம் செய்து வைக்கலாம் என அவனுக்கு திருமணமும் செய்து வைத்தேன். அவனும் சந்தோஷமடைந்து திருமணம் செய்தும் கொண்டான். ஆனால் உன்னை நெருங்கும் போதெல்லாம் அண்ணனின் முகம் தெரிவதாக என்னிடம் கூறினான். அது மட்டுமல்லாது உறங்கினாலும் அண்ணன் தொந்தரவு செய்வதாகவும் கூறினான். அதற்காக தான் தினமும் பாலில் சிறிது தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்தேன். இதனால் அவனது பிரம்மை போய் உன்னுடன் கணவன் மனைவி உறவு வலுப்படும் என நான் நினைத்தேன். தயவுசெய்து என்னை மன்னித்து விடு, எனது நிலைமையில் இருந்து யோசித்து பார். எதுவானாலும் இரண்டுமே எனது பிள்ளைகள்தான். நானும் வயதான காலத்தில் அனைவரையும் போல பேர குழந்தைகளை பார்க்க ஆசைப்பட்டேன். என்னை மன்னித்து விடு என்று கெஞ்சினார். இதை அனைத்தையுமே கேட்டதும் எனக்கு உலகமே நின்று விட்டது போல தோன்றியது. எனது பிரியமான முதல் கணவரை கொன்றவனுடன் இத்தனை நாட்கள் வாழ்ந்தோம் என மனம் கோபம் கொண்டது. நானும் எதுவும் பேசாமல் எனது அறைக்கு சென்று எனது துணிமணிகளெல்லாம் எடுத்துக்கொண்டு எனது அம்மா வீட்டிற்கு கிளம்பினேன்.
எனது மாமியாரும் எவ்வளவோ தடுக்க முயன்றார். ஆனால் நான் கேட்காமல் எனது அம்மா வீட்டிற்கு வந்துவிட்டேன். அம்மாவும் என்ன ஏதுவென்று விசாரிக்க நான் ஒன்றும் கூறவில்லை. மாமியாரும் பல தடவை எங்கள் வீட்டிற்கு வந்து என்னை சமாதானப்படுத்த முயன்றார். அவரிடம் நான் நினைத்தால் உங்கள் இரண்டாவது மகனை போலீசில் பிடித்து கொடுக்க முடியும். ஆனால் உங்களுக்கு நான் மதிப்பு கொடுக்கின்றேன். அவருக்கு வேறொரு திருமணம் செய்து வைத்து உங்களுடைய ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள். நான் எனது முதல் கணவருடைய நினைவிலேயே வாழ்ந்து விடுகிறேன் என்று கூறி அவரை நான் அனுப்பி வைத்தேன். சுரேஷும் என்னுடன் பேச எவ்வளவோ முயற்சியும் செய்தார். ஆனால் நான் இதுவரை அவரிடம் நான் பேசவே இல்லை. இது பற்றி நான் யாரிடமும் எதுவும் இதுவரை கூறவும் இல்லை. என்ன செய்வது? நீ எப்படியும் இறந்து போன எனது கணவர் திரும்பி வரப்போவதில்லை. நான் அமைதியாக இருப்பது என்னை மருமகளாக அல்லாமல் ஒரு மகளைப் போல பார்த்து கொண்ட மாமியாருக்கு செய்யும் உதவியாக தான் நான் நினைத்தேன். கடைசி வரை நான் என் கணவன் முதல் கணவனான விக்னேஷுடைய நினைவுகளுடனே நாம் வாழலாம் என்று முடிவு செய்து அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் தேர்வு செய்து நான் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய முடிவு சரியா தவறா? இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.